வெல்கம் டு தமிழ் தேனி. அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. நம்ம கடந்த பதிவில் மோசஸ் என்று சொல்லக்கூடிய மூசாவும் இந்து மதத்தில் அழைக்கக்கூடிய கிருஷ்ணாவும் ஒருத்தர் தான் அப்படின்றதுக்காக பல சான்றுகளை வெளியிட்டிருந்தோம். அந்த வரிசையில் குருச்சேத்திர போர், அதாவது இஸ்லாமியர்கள் எண்ணக்கூடிய மூசா நபி அவர்கள் ரெவிதீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போரில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த ரெவிதீம் அப்படின்றது தான் குருச்சேத்திர போர் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அந்த போரில் ஒரு சமயத்தில் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் பீஸ்மர் என சொல்லக்கூடியவரை ஒரு சக்கரத்தை கையில் ஏந்தி அவரை கொல்றதுக்காக முயற்சி செய்வார். அந்த நேரத்தில் அர்ஜுனன் அவரை இந்த போரில் நீங்கள் கலந்துக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி நீங்களே ஆயுதத்தை கையில் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அவருடைய காலை பிடிச்சி கேட்பார். ஸோ அந்த படத்தை தான் நீங்கள் இங்கே படத்தில் பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் மோசஸுடைய வாழ்க்கையில், அதாவது மூசாவுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். அது என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமலேக்கியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மோசஸ் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த இஸ்ரவேலர் கூட சண்டையிடுவாங்க. அப்படி சண்டையிடும்போது மோசஸ் அப்படின்றவரும் அவர் கூட ஆரோன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் ஹர் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் கூட இருப்பாங்க. அவங்க ஒரு மலை மேலே இருந்து அந்த போரை பார்ப்பாங்க. அப்போ மோசஸ் கையில் இருக்கக்கூடிய அந்த தடியை உயர்த்தும் போதெல்லாம் மோசஸுடைய படையான இஸ்ரவேலர்கள் வெற்றியை மேற்கொள்வார்கள். அதே நேரத்தில் அவருடைய கையை கீழே கொண்டு போகும்போது அவங்க தோல்வியை தழுவுவது மாதிரியாக அமைப்புகள் இருக்கும். அதனால் ஹர் மற்றும் ஆரோன் சேர்ந்து மோசஸுடைய கையை மேலே தாங்கி பிடிப்பாங்க. அப்போ அந்த இஸ்ரவேலுடைய வெற்றி அவங்களுக்காக கிடைக்கும். அதே போல தான் இங்கே பீஸ்மர் என்று சொல்லக்கூடியவரை யாருனாலுமே கொல்ல முடியாது அப்படின் போது அங்கே கிருஷ்ணர் அந்த தேருடைய சக்கரத்தை எடுத்து பீஸ்மரை கொல்ல போவார். அதே நேரத்தில் நீங்கள் ஆயுதம் ஏந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அர்ஜுனர் அங்கே கிருஷ்ணனுடைய காலை பிடிப்பார். அதுக்கு பின்னாடி அர்ஜுனர் பீஸ்மரை கொலை செய்வார். அதற்கு பிறகு பாண்டவர்களான அர்ஜுனர் வெற்றி பெறுவார்கள். இங்கு பாண்டவர்களும் இஸ்ரவேலர்களும் ஒருவர் தான், அதே போல் கௌரவர்களும் அமலேக்கியர்களும் ஒருவர் தான். அதை தான் நான் இந்த வீடியோ பதிவு மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி.